சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்கிறது. அதன் உஷ்ணத்தினால் ஜனங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலும் இருக்க முடியவில்லை, வெளியிலும் இருக்க முடியவில்லை. வெயிலின் கொடுமை அதிகமாயுள்ளது. ஜனங்கள் புலம்பிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கிறார்கள். வெயிலின் உஷ்ணத்தினால் ஜனங்கள் கோபமுள்ளவர்களாக, எரிச்சல் உள்ளவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மேகங்கள் ஒவ்வொன்றாக ஒன்று சேர்ந்து சூரியனை மறைத்தால் ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கும் அல்லவா? அடர்த்தியான இலைகள் உள்ள மரங்கள் ஆங்காங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மரங்கள் நெருக்கமாயிருந்தால் இன்னும் அதிக நன்மையாயிருக்கும் அல்லவா? வேகமாக காற்று அடித்தால் ஜனங்கள் நிழலில் இருந்தாலும் கடும் உஷ்ணத்தை கொண்டு வரும் அல்லவா? அப்படி இல்லாமல் மிதமான காற்று அடித்தால் எவ்வளவு இன்பமாயிருக்கும்? ஜனங்கள் கடன் பிரச்சனையிலும் மாத தவணை செலுத்துவதிலும் மாட்டிக்கொண்டும் தரித்திரத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் புலம்பலிலும் சரீர ஆரோக்கியமின்மையிலும் நல்ல குடும்ப சூழ்நிலை இல்லாமையிலும் மன அழுத்தத்திலும் ஏமாற்றப்பட்டும் ஏமாந்தும் நஷ்டமடைந்தவர்களாய் வாழ்க்கையை தொலைத்தவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட வெயிலின் உஷ்ணத்தில் கடுமையாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவருடைய மனநிலையில், உணர்ச்சியில் தீமைக்கேதுவான மாற்றங்கள் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் இயேசுவை அறிந்தாலும் அறிந்திராவிட்டாலும் இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் அறிந்திராவிட்டாலும் இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். இவர்கள் மேல் உதித்திருக்கிற கடும் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து இவர்களை விடுவிக்கும்படிதான் கிறிஸ்துவானவர் வந்தார். இவர்கள் இந்த கடும் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து விடுதலை அடையும்படியாய் இவர்களை விடுவிக்கிற கிறிஸ்துவிடம் இவர்களை நகர்த்துவதற்கு அணு அளவாயினும் நகர்த்துவதற்காயினும் நீங்கள் மேகங்களாகவோ இல்லை இலைகள் நிறைந்த மரங்களாகவோ இல்லை மிதமான காற்றாகவோ இருங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வார்த்தையாலும் பொருளாலும் பணத்தாலும் சிறிதேனும் உதவி செய்யுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை கிறிஸ்துவை நோக்கி ஒரு சிறு அணு அளவாயிலும் நகர்த்துங்கள். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவன் பட்ட பாடுகளும் வேதனைகளும் வருத்தங்களும் மாறினது போல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவை நோக்கி நகர்த்துகிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடும் வெயிலின் உஷ்ணம் நீங்கி சுகமாயிருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவை நோக்கி நகர்த்துகிற போது உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற கடும் வெயிலின் உஷ்ணம் நீங்கி சுகமாயிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே விடியற்காலத்து வெளிச்சமுடைய சூரியன் உதிக்கும். அது அப்படியே தரித்து நின்று உங்கள் மேல் உதிக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை உங்களை சுற்றி வெளிப்படுத்துங்கள். உங்கள் கர்த்தரை தேடுவதில் சோம்பேறிகளாய் இருக்காதீர்கள். ஆமேன்.